கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் கூட கர்த்தர் ஒரு விசேஷித்த இந்த புனித வெள்ளியில் ஒரு விசேஷித்த செய்தியின் மூலமாக நம்மளோடு இடைப்பட விரும்புகிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதைப்படி. ஆமேன். பாருங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோட இடைப்பட ஆரம்பித்தார். அதைத்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் என்ன செய்தாராம், நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்துட்டாராம். பிதாவாகிய தேவன் அவரை என்ன செய்து விட்டார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்து விட்டார். ஆமேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொந்த பொருட்களையோ, நம்முடைய சொந்த ஒரு வீடாக இருக்கட்டும், இல்லை நம்மள்ட்ட இருக்க ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், பெரிய பொருளாக இருக்கட்டும், அல்லது சொந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய சொந்தங்களாக இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சொந்த பிள்ளையவே நம்ம எடுத்துக்கிறோமே, யாருக்காகவும் நம்முடைய பிள்ளையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்கவே முடியாது. நம்ம பிள்ளைகளை 1000 திட்டலாம், ஆனால் அடுத்தவங்க ஒரு வார்த்தை நம்ம பிள்ளையை சொல்லிட்டாங்கன்னா அதை நம்மளால் தாங்கி கொள்ள முடியாது. அடுத்ததாக நீங்கள் விலை கொடுத்து வாங்கின ஒரு பொருளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அடுத்தவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டோம், அதை நம்ம கொடுத்துட மாட்டோம். அப்படி தானே? இது மனுஷ இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு இயல்பு நம்மளுக்குள்ளே இருக்கும்போது பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரான்னு தெரியுமா, அவருடைய சொந்த குமாரன் அவர் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருப்பார். யோசிச்சு பாருங்களேன். அன்புக்கு ஒரே ஒரு அடையாளம் அப்படின்னா அது பிதாவாகிய தேவன் தான். ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? அப்போ அவருடைய அன்புக்கு அளவே இல்லாத அந்த அன்பு அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்பார், சொந்த குமாரன் மேலே. அவ்வளோ அன்பு வைத்திருந்த அந்த சொந்த குமாரன் என்ன செய்தார் தெரியுமா, நம்ம எல்லோருக்காகவும் என்ன செய்தாராம், அப்படியே ஒப்பு கொடுத்தாராம். எப்படி ஒப்பு கொடுத்தாருன்னு தெரியுமா, அதுதான் அதை விட பெரிய ஒரு காரியம். ஒரு பலியாக அவர் என்ன செய்து விட்டார், ஒப்பு கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து நமக்கு சாதாரணமாக கொடுக்கப்படலை, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு பலியாக அவர் என்ன செய்யப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்ம எல்லோருக்காகவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா. அப்போ நம்ம யாருன்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம யார் தெரியுமா, அவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவருடைய கட்டளைகளை மீறி நடந்த பாவிகள் நாம். அவருக்கு விரோதமாக துரோகம் செய்த துரோகிகளாக நம்ம இருந்தோம். கீழ்ப்படியாமல் போன பிள்ளைகள், அது நிமித்தம் உறவை இழந்து போனோம். ஆதாம் என்ன செய்தார், கீழ்ப்படியாமை நிமித்தமாக தேவனோடு கூட இருந்த உறவை இழந்தார். ஆனால் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் அந்த உறவை புதுப்பித்து கொள்ள விரும்பி என்ன செய்தார் தெரியுமா, அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் என்ன செய்தார், அவரை நமக்காக தந்தருளினார். பாவிகளாயிருந்த நமக்காக, அவருக்கு துரோகம் செய்த நமக்காக, அவரை துக்கப்படுத்தின நமக்காக, அவரை விட்டு விலகி சென்ற நமக்காக, அவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடின நமக்காக என்ன செய்தார் தெரியுமா, அவருடைய சொந்த குமாரன் நமக்காக பலியாகும்படியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். எவ்வளோ பெரிய ஒரு அன்பை பிதாவாகிய தேவன் நமக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா. இந்த குட் ஃப்ரைடேயில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவை இதுவரையும் நம்ம எதுக்காக தேடியிருக்கோமோ சரி, ஆனால் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக தேடணும். ஏன்னா சொந்த குமாரனை அவர் நமக்காக கொடுத்தது, உங்களுக்காக கொடுத்தது, எனக்காக கொடுத்தது எதுக்காக தெரியுமா, அவருடைய அந்த சொந்த குமாரனை நாம் சொந்தமாக்கி கொண்டு அவர் இருக்கிற இடத்துல நாம் நித்தியமாக இருக்க வேண்டும், வர வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு விலைக்கரையத்தை பிதாவாகிய தேவன் என்ன செய்தார், நமக்காக ஒப்பு கொடுத்தார். குமாரனை ஒப்பு கொடுத்தார். இவ்வளோ பெரிய விலைக்கரையத்தை இயேசுவானவர் செலுத்த காரணம் என்ன, அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்த காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் அவரோடு கூட பரலோகத்தில் நித்திய ஜீவனில் இருக்கும்படியாக. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா நடந்துக்கிட்டு இருக்குது, அநேகருடைய கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா, இந்த இயேசுவை கொண்டு நாம் இந்த உலகத்தை சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறோம். இயேசுவை கொண்டு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை
சுதந்திரத்தை தாங்க ஆண்டவரே, இந்த விடுதலையை தாங்க ஆண்டவரே, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. தப்பே இல்லை, இதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் இதுக்காக மட்டுமே நாம் இயேசுவை தேடுவோமானால் நம்ம நிச்சயமா அவர் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. முதலாவதாக அவர் நமக்காக கொடுத்தது என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். அதற்கு நித்திய ஜீவனுக்குள் நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் அவர் நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைத்து அவருடைய சொந்த இரத்தத்தால் நாம் கழுவப்படும் போது மட்டும்தான் நம்மளால் நித்திய ஜீவனுக்குள்ள என்ன செய்ய முடியும் தெரியுமா? பிரவேசிக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக சொந்த குமாரனை கொடுத்தார் இல்லையா? அவரை நானும் நீங்களும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி சொந்தமாக்கி கொள்ளும் போது மட்டும்தான் பரலோகம் நமக்கு சொந்தமாகும். அப்படி இல்லாட்டினா நம்ம இந்த பூமி வாழ்க்கைக்காக மட்டும், இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கைக்காக, இந்த பூமியில் நம்மளுக்கு இல்லாதவைகளுக்காக, இல்லாத சுகத்திற்காக, இல்லாத சொத்திற்காக, இல்லாத ஆசீர்வாதங்களுக்காக, இல்லாத நன்மைகளுக்காக, அந்த பிரச்சனைகள் சால்வாக வேண்டும் என்பதற்காக, விடுதலைக்காக, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக மாத்திரம் நான் இயேசுவை தேடிக்கொண்டே இருப்பேனானால், இயேசு தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு தேடிக்கொண்டே இருப்பேனானால், நிச்சயமாக அவர் எனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ள என்னால் என்ன செய்ய முடியாது தெரியுமா? பிரவேசிக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தாருக்கு நிரந்தரம் நினைச்சிட்டு அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போலவே நாமளும் ஒரு வாழ்க்கை வாழுவோம்னா நிச்சயமாக நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சொந்த குமாரனை பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்தது, அவரோடு கூட நான் பரலோகத்தில் இருக்கணுங்கிறதுக்காக, அவரை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவரோடு கூட இந்த எஞ்சி இருக்கிற வாழ்க்கை இந்த பூமியில் நான் வாழணுன்றதுக்காக, இந்த உலகத்தை வெறுத்து அவரை எனக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த பரலோக பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொந்த குமாரனை எனக்காக தேவன் கொடுத்தருளினார். அதனால இனிமே நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் எனக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள போறேன்னு சொல்லி, நீங்கள் எப்படி சொந்தம்னா என்ன? அவங்களோட நம்ம உறவாடுவோம். சொந்தக்காரங்கன்னா என்ன சொல்லுகிறோம்? கணவன் மனைவிக்கிடையே நம்மளுக்கு இருப்பது என்ன? சொந்தம், சொந்த உறவு. பிள்ளைகளுக்கு நமக்கு இடையே இருக்கிற உறவு என்ன? சொந்தம், சொந்த உறவு. அப்போ ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார், ரத்தத்தை கொடுத்து நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார். அவரோடு கூட நாம் உறவு வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரோடு நீங்கள் உறவாடும் போது அவருக்கு சொந்தமாக நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் கழுவப்படும் போது, மனம் திரும்பும் போது அவருக்கு மேலே 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 சொந்தமாகி கொண்டே போகிறோம். அவருக்கு பக்கத்தில் போய்கொண்டே இருக்கிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை பூமியில் நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நமக்கு அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிற நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் நிச்சயம் ஒரு நாள் பிரவேசித்து நித்தியமாக அவரோடு கூட வாழ்ந்திருப்போம். இதுதான் அவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்த காரியம். இந்த காரியத்தை அறிந்திருக்கிற நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு உறவாடி, சொந்த ரத்தத்தை சிந்தினவரோடு ஒரு இரத்த உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அவரோடு உறவாடுங்க. அவரை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. அப்பொழுது அந்த பரலோகமானது, அந்த நித்திய ஜீவனானது, அவரோடு கூட வாழப்போகிற வாழ்க்கையானது நமக்கு சொந்தமாக மாறும். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த உலகத்தை சொந்தமாக்க நாங்கள் உம்மை தேடாமல் ஆண்டவரே, உம்மை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள, உம்மோடு உறவாடி ஒவ்வொரு நாளும் உம்மை கிட்டி சேர ஆண்டவரே, நித்தியமாய் உம்மோடு கூட இருக்கிற பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபையை தருவீராக. உடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி நீர் சுத்திகரித்து பரலோக பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் கொடுத்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் கொடுத்த உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, சொந்த குமாரனை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்து பலியானீரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக இறங்கி வந்து எங்கள் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே, உமக்கு நாங்கள் இந்த நாளில் விசேஷித்த மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.